கட்டுறது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு கடையில் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 நாளா கேட் லைட்லாம் எரியல. அந்த கேட் லைட்டோட சுவிட்சை போட்டா பிரேக்கர் கீழ இறங்கிடுது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அந்த கடைக்கு போய் நான் செக் பண்ணியிருந்தேன். அந்த கேட் லைட்டோட சுவிட்சை போட்டு பார்த்தா பிரேக்கர்லாம் ட்ரிப் ஆகுது. ஃபஸ்ட்டு கேட் லைட் ஃபிட்டிங்கை பிரிச்சுட்டு அதில் எதனா ஒயர் டச் ஆயிருக்கான்றத பார்த்தேன். எதுவும் இல்ல அந்த மாரி. அதுக்கப்புறம் அந்த கேட் லைட்டுக்குள்ள சுவிட்ச் போர்ட பிரிச்சேன். ஒயர் எப்படிலாம் போகுதுன்றத பார்த்துட்டு வந்தேன். அந்த சுவிட்ச் போர்ட்லேருந்து பேக் என்ட்ரி ஆயிட்டு பைப் நீட்டா கீழ இறங்கி தரையிலேருந்து போகுது. இந்த சுவிட்ச் போர்டுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா, ஏசிபி ஷீட்டில் வால் பேனல் பண்ணியிருக்காங்க. சரின்னு அந்த ஏசிபி ஷீட்டை பிரித்து எடுத்துட்டு பார்த்ததுல பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ரன்னிங் பாக்ஸ் இருக்குது. 8க்கு 4 ரன்னிங் பாக்ஸு. இந்த மாதிரி ரன்னிங் பாக்ஸ் வைக்கும்போது நம்ம வந்து ஐலம் ஷீட் போட்டு அதை மூடுவோம். இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா, அந்த ஐலம் ஷீட் போட்டு மூடாமல் வச்சுருக்காங்க. அதனால் அது உள்ள எலி போயிட்டு அதில் இருந்த ஒயர்லாம் கடிச்சிட்ருக்கு. இந்த பாக்ஸுக்கு அந்த ஷீட் ஐலம் ஷீட்டை க்ளோஸ் பண்ணி ஸ்க்ரூ போட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஒயர் வந்து டேமேஜ் ஆகிருக்காது. அந்த ரன்னிங் பாக்ஸ் வெளி சைடு ஏசிபி ஷீட்டில் வந்து வால் பேனல் பண்ணனால ஷீட்டு போடாமல் விட்டாங்களோ என்னமோ. நம்மளா இருந்தால் கூட ஏசிபி ஷீட்டு போட்டிருக்கோம் எதுவும் ஆகாதுன்னு நினைப்போம். ஆனால் எலி வந்து அடி சைட்லேருந்து உள்ளேருந்து ஓட்டை போட்டு உள்ளே போயிட்டு இந்த மாதிரி அந்த பாக்ஸுக்குள்ளே போய் ஒயர்லாம் கடிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி ரன்னிங் பாக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஓப்பனில் இருந்தாலும் சரி, க்ளோஸில் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து ஐலம் ஷீட் போடாமல் விடாதீங்க. இவங்க அந்த ரன்னிங் பாக்ஸ் ஐலம் ஷீட் போட்டு டைட் பண்ணியிருந்தாங்க, ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருந்தாங்கன்னா, இது மாதிரி எலி உள்ளே போய் இந்த ஒயரை கடிச்சிருக்காது. அதுக்கப்புறம் நான் செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா, அந்த 8க்கு 4 வுட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு கரையான் பிடிச்சி அந்த செல் அடிச்சு ஒரு சைடு ஸ்க்ரூ போடாத மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அந்த பாக்ஸ் சைஸோட பெரிய ஷீட் வாங்கிட்டு செவுத்துல 2 ஹோல்ஸ் போட்டு செவுத்துல ஸ்க்ரூ பண்ணிட்டேன். அந்த பாக்ஸை ஷீட்டு போட்டு மூடியாச்சு. அந்த கஸ்டமரையும் கூப்பிட்டு காமிச்சிட்டேன். இந்த மாதிரி ஐலம் ஷீட் போடாதனால அந்த பாக்ஸ் உள்ள எலி போய் ஒயர்லாம் கடிச்சிச்சுன்றதை அந்த கஸ்டமரை கூப்பிட்டு காமிச்சிட்டேன். அந்த ஃபால்ட்டை சரி பண்ணிட்டு திரும்பி கழட்டின மாதிரி அந்த ஏசிபி ஷீட்லாம் மாட்டி கொடுத்துட்டேன். அந்த கேட் லைட்லாம் ஆன் பண்ணி காமிச்சிட்டேன். எல்லாமே கரெக்டாக எரியுது. பிரேக்கர் ட்ரிப் ஆகல. இந்த மாதிரி ரன்னிங் பாக்ஸில் ஸ்க்ரூ ஏற்ற முடியல, கரெக்டாக இல்லைனா அந்த இடத்துல அதோட பெரிய சைஸ் ஷீட் வாங்கி செவுத்துல ஹோல்ஸ் பண்ணி அந்த ஐலம் ஷீட்டை செவுத்துல ஸ்க்ரூ பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எலக்ட்ரிக்கல்லாம் முடிச்சு கொடுத்தோன்னா அந்த கஸ்டமர் அடுத்து சொன்னது பார்த்தீங்கன்னா, அவங்க கடை என்ட்ரன்ஸில் இருக்க ஷட்டரில் ஏசிபி ஒர்க் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க பில்டிங்கில். அந்த ஷட்டர்கிட்ட ஒரு 4 இன்ச்சில் பீஸ் நீட்டாக அப்படியே கண்டினியூவாக போட்டிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த பீஸ்லாம் கண்டி இருக்குது, அதை கொஞ்சம் ஸ்க்ரூ பண்ணி கொடுத்துருங்க ட்ரில்லிங் மிஷின்ன்ற மாதிரி அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தாரு. சரின்னு அதை நான் செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா, கடையில் காலைல திறக்கும்போது பூட்டை மாட்டி விட்டு அப்படியே ஷட்டர் மேலே தூக்குவாங்க போல். அந்த பூட்டு போய் மேலே அந்த பீஸில் அடித்து பார்த்தீங்கன்னா, அந்த பீஸ்லாம் எல்லாமே அந்த நீட்டில் ஃபுல்லாக கண்டிகிட்ருக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக அந்த பூட்டு வர இடத்துல ரவுண்டாக அந்த பூட்டு அடிப்படாத மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த ஷீட்டை ஸ்க்ரூ பண்ணி கொடுத்துட்டேன். பில்டிங்கில் இது மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா, கடை திறக்கும்போது பூட்டு கழட்டி வச்சு நைட்டு பம்பு போட்டு போடுங்க. இல்லைனா இந்த மாதிரி பூட்டுக்கிட்ட அந்த ஏசிபி ஷீட்டை கட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி பண்ணோன்னா இந்த ஏசிபி ஷீட் வந்து டேமேஜ் ஆகிற ப்ராப்ளம் வராது.